the bell icon on YouTube and don't miss another update. ரெண்டாம் உலகப் போருக்கு அப்புறம் ரஷ்யாவை பெரிய அளவு கண்ட்ரோல்ல வைக்கிறக்கும் வளராம இருக்கிறக்கும் இடைஞ்சல் கொடுக்கறக்கும் உருவானதுதான் நேட்டோ. அமெரிக்காவால உருவாக்கப்பட்டுச்சு. அமெரிக்காவுக்கு அதுக்கான மைலேஜ் கிடைச்சிச்சா அப்படின்னு பார்த்தா நினைச்சளவு மைலேஜ் கிடைக்கல அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே சமயம் அந்த உருவான நேட்டோவே உரிய காலகட்டத்துல வேலையே செய்யாம போச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற அச்சம் இப்ப ஒட்டுமொத்த உலகத்துக்கு வந்துருச்சு. அதாவது நேட்டோ அமெரிக்கா சார்ந்த உலகங்களுக்கு வந்துருச்சு. காரணம் ஐரோப்பாவை காப்பாத்துறதுக்கெல்லாம் இல்லை. ஐரோப்பாவுக்குள்ள ரஷ்யாவோட செல்வாக்கு பெருகிடக்கூடாது. இன்னும் சொல்லப்போனா ஒட்டுமொத்த உலகத்திலேயும் ரஷ்யாவோட செல்வாக்கு பெருகிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் அந்த அமைப்பு. ஏறக்குறைய அது அமெரிக்காவோட மைலேஜுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. சரி, நல்லா தானே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டாம் உலகப் போருக்கு அப்புறம் நேட்டோ பெரிய அளவு ஒரு யுத்தத்தை சந்திக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அது உக்ரைன் யுத்தகலம் தான். பின்னாடி இருக்கு, மறைமுகமா இருக்கு. ஆனா ஃபுல்லா வேலை இறங்கி செய்யறது நேட்டோ அமைப்பு தான். வெற்றியை ருசி பார்க்க முடிஞ்சுச்சா? கிடையாது. சரி, வெற்றியை ருசி பார்க்க முடியாட்டியும் கடுமையான விலை, திருப்பி எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு ரஷ்யாவை விலை கொடுக்க வச்சுச்சா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. யுத்தம் நடக்குது, ஒரு பக்கம் ஜிடிபி வளருது, இன்னொரு பக்கம் ஜிஎன்ஆர் வளருது. இப்படி ரெண்டு கேட்டகரியிலையும் ரஷ்யாவோட வளர்ச்சி அப்படிங்கிறது அபரிவிதமா இருக்கு. சரி, தீர்ந்து தொலையுது. நம்ம அப்படின்னு பார்த்தோம்னா ஐரோப்பாவுக்குள்ள பெரிய அளவு சிக்கல் தான். பொருளாதார சிக்கல், இந்த யுத்தத்தால சிக்கல், செல்வாக்கு சிக்கல். ஏடா ஊர் பூரா அந்த நொலநாட்டியம் பேசினியே, ஓம் பகுதியில கிழிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி எல்லா நாடுகளும் ஐரோப்பாவை காரி துப்பாத குறை. இப்படி பல விஷயத்துக்கு காரணம் வீணா போன நேட்டோ தான் அப்படிங்கிறத பெரும் குற்றஞ்சாட்டு அந்த பகுதிகளில் பரவலா இருந்துச்சு. அந்த பரவலா இருந்ததோட விளைவு ஐரோப்பா பாராளுமன்றத்துல யாரோட கை ஓங்குது அப்படின்னா நேட்டோவுக்கு ஆதரவு இல்லாத கைகள் தான் ஓங்குது. சரி, அந்தந்த நாடுகள்ல அப்படின்னு பார்த்தோம்னா அங்க பூரா 2-3 சிஸ்டம், அடிப்படைவாதம், தீவிர அடிப்படைவாதம் அப்படிங்கிற 2-3 சிஸ்டம். ஒரு கொள்கையில ஒரு பார்ட்டி இருக்காது. ஒரு கொள்கை, அதே கொள்கையில தீவிரமா இருப்போம் அப்படிங்கிறதா. அது என்ன கொள்கையா இருந்தாலும், ரைட்டா இருந்தாலும் லெப்டா இருந்தாலும், எப்படி இதுல 2 இருக்கோ, ஒண்ணு அந்த கொள்கை சார்ந்து நடக்கிறது, அதுலயே உச்சகட்ட கொள்கை சார்ந்து நடக்கிறதுன்னு 2 இருக்கோ, அதே மாதிரி ரைட்டு லெப்ட்லயும் இந்த மாதிரி 2 பிரிவுகள், 2 கட்சிகள், 2 ஆட்கள் அப்படின்னு ஒரு பெரும் கூட்டம் இருக்கோ, இது 2க்கும் நடுவுல இருந்து நம்ம நாட்டை வளர்த்தெடுப்பேன் அப்படிங்கிற கூட்டமும் அங்க. ஏறக்குறைய 4 சித்தாந்தங்கள், 4 கட்சிகள், இதற்குள்ளதான் அங்க உள்ள எல்லா கட்சிகளும் இந்த கேட்டகரிக்குள்ளதான் வரும் ஒட்டுமொத்த ஐரோப்பால. இப்ப யார் கையெல்லாம் ஓங்குது அப்படிங்கிறதா. யார் கையெல்லாம் ஓங்குன்னா அடிப்படைவாதிகள் கை ஓங்குனாலே பிரச்சனை ஜாஸ்தி. அதுலயும் தீவிர அடிப்படைவாதிகள் கை ஓங்குச்சுன்னா அதுதான் எல்லா பக்கமும் நடந்துகிட்டு இருக்கு. எல்லா பக்கமும் நடக்கிறத காட்டிலும் இப்ப பிரான்ஸ்ல நடக்கிறது கூடுதலான சிக்கல் வரும். என்னதான் மற்ற நாடுகள் இருந்தாலும் பிராந்திய வல்லரசு பிரான்ஸ் தான். ஜெர்மன் இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு வச்சுக்கலாமே ஒழிய பிரான்ஸ். அதுக்கான காரணம் என்ன? அதுக்கான காரணத்தை பிரான்ஸோட ஃபார் ரைட் பார்ட்டியோட பழங்கால சிந்தனை, பழங்கால ஆட்கள், தீவிரமான ஆட்கள், அதோட தலைவர் சொன்னா இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும்ல. அதோட தலைவர் ஒவ்வொரு நாளும் இதை சொல்லியிருக்காரு. என்ன அப்படி சொல்லியிருக்காரு? மெரின் லெபேர் தான் அதோட லீடர். ஒரு பெண்மணி தான். அவர்கள் அதிக தாட்டி சொன்னது என்ன அப்படின்னா, நேட்டோவுக்குள்ள ஐரோப்பாவோட பிராந்திய வல்லரசு, அதாவது வல்லரசுனே அவங்க சொல்லுவார்கள், நம்ம பிராந்திய வல்லரசுன்னு சொல்லலாம். இந்த இடத்துல வல்லரசுனே பார்க்கலாம். ஒரு வல்லரசு இருக்கு அப்படின்னா நம்ம மட்டும்தான். அதுவும் அணு ஆயுதம் வச்சிருக்கக்கூடிய ஒரு நாடு நேட்டோல நமக்கான எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம மற்றவர்கள் பிரச்சனைக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்மள உள்ளுக்குள்ள கொண்டு போய் வீணா போயிடுறோம். அப்படி ஏன் போகணும் அப்படிங்கிற கேள்விதான். ஒண்ணு, பிரான்ஸை மையமா வச்சு நேட்டோ செயல்படணும். ஏன்னா அணு ஆயுதம் வச்சிருக்க நாடு நான் மட்டும்தானே இந்த பகுதியில, அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான கொள்கையை எடுத்துட்டு போறாங்க. உதாரணமா பிரான்ஸ் ஆப்பிரிக்காக்குள்ள போய் அடி வாங்கி போகும்போதும் பிரான்ஸ் தான் இருக்கும், வரும்போதும் பிரான்ஸ் தான் இருக்கும். ஆனா ஆப்கானிஸ்தானுக்குள்ள அமெரிக்கா போகும்போது பின்னாடியே நேட்டோ போகும். அமெரிக்கா கிளம்பி வந்த அப்பாடு பின்னாடியே நேட்டோவும் கிளம்பி வரும். இந்த மாதிரி ஏன் இங்க கிடைக்க மாட்டேங்குது? நம்ம ஏன் அடிமையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கை சார்ந்து இயங்குறார்கள். அதை சார்ந்த பிரச்சாரம் பூராமே இருந்துச்சு.
நேட்டோல இருக்கிறதே தப்பு. அதுல பிரான்ஸ் 2வது கட்டமா இருக்கிறது பெரும் தப்பு. ஒண்ணு முதல் கட்டமா இருக்கணும். இல்லாட்டி நமக்குன்னு தனி ராணுவத்த உருவாக்கி, அந்த ராணுவப்படி சிந்திச்சாலே போதும். உலகம் பூரா நம்ம கொடி பறக்கும். நேட்டோவுக்கு கீழ உட்கார்ந்து பிரான்ஸோட ராணுவம் சிந்திக்கிறது தான் பல பகுதிகள்ல பிரான்சுக்கு தோல்வியே ஏற்படுது அப்படின்னு சொல்ற பிரச்சாரம் தான் மெரின் லெபேரியோட பெரும் பிரச்சாரம். அது அங்க பெரிய அளவு அலை வீசுது. அவங்களுக்கு தான் ஓட் ஷேரும் கூட. ஏறக்குறைய ஆட்சி அமைக்கப் போறதும் அவர்கள் தான். அப்படி ஆட்சி அமைச்சு வரும்போது நேட்டோவ கட்டாயம் டிஸ்டர்ப் பண்ணுவார்கள். நேட்டோவ டிஸ்டர்ப் பண்ணி பிரான்ஸ் அங்க முதன்மையா கொண்டு வந்து பிரான்ஸ் செல்ற இடத்துக்குலாம் நேட்டோ வரணும் அப்படின்னு செய்வார்கள். அப்படி இல்ல அப்படின்னா நேட்டோவ ஃபோக்கஸே பண்ணாம பிரான்ஸ் தனிப்பட்ட ரீதியில வளர்ந்து போய்க்கிட்டே இருக்கும். சரி, இவ்வளவு கூத்து நடக்கிற காலகட்டம் எது அப்படின்னா 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் இப்போ போர் வந்துரும்டா. இவ்வளவு நாள் நிம்மதியா இருந்த மாதிரி உலகம் நிம்மதியா இருக்காது. போர் இல்லாத உலகமா இருக்காது. கொஞ்சம் பெருசா வெடிக்கும். கெட்ட நேரம் இருந்துச்சுன்னா ரொம்ப பெருசா வெடிக்கும் அப்படிங்கிற ஒரு தோற்றம் இருக்கும்போது பிரான்ஸ்ல ஃபார் ரைட் பார்ட்டிலாம் ஏறக்குறைய இந்த காலகட்டம் தூங்கிட்டு தான் இருந்தார்கள். அவர்களுக்கான மக்கள் செல்வாக்கு பெரிய அளவு ஆட்சி அதிகாரத்துல கொண்டு வந்து வைக்கிற அளவுக்கு இல்ல. 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் முதல் முறையா பிரான்ஸ்க்குள்ள அதிகாரத்துக்குள்ள இந்த பார்ட்டிகள் வரார்கள். இந்த கட்சிகளோட செல்வாக்கு வருது. அந்த காலகட்டம் அப்படிங்கிறது உலகமும் ஒரு யுத்தத்தை நோக்கி போகுது. 2ல இருந்து 3ஆம் உலக யுத்தத்தை நோக்கி போகும்போது 2ஆம் உலக யுத்தம் நடக்கும்போது வெறித்தனமா இருந்த ஆட்களே வந்தா எப்படி இருக்கும்? கச்சேரி களைகட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப ஐரோப்பா, அதுலயும் பிரான்ஸ் அரசியல் பிரிச்சு எரியுது அப்படின்னு சொல்லலாம். சரி, பிரான்ஸ், ஐரோப்பா, நேட்டோ அப்படின்னாலும் அண்ணன் எங்க அப்படிங்கிறது தான். அண்ணன் அமெரிக்கால இதுக்கு ஈக்குவலான ஒரு ஆள் தான் வரப்போறார். பைடனை பொறுத்தவரை வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பைடன் பார்ட்டியை அடுத்த ஆளை நிறுத்துறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி அங்க பல விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும்போது ட்ரம்ப் கை ஓங்கிக்கிட்டே இருக்கு. அப்படி ட்ரம்ப் கை ஓங்கும்போது ட்ரம்ப்பும் இதே தான் பேசுவார். என்ன வேற வெர்ஷன்ல சொல்லுவார். நேட்டோவால எங்களுக்கு ஒன்றும் மைலேஜ் இல்ல. நேட்டோவால ஐரோப்பா நாடுக தான் வாழுது. உதாரணத்துக்கு எல்லாத்தையும் நாங்க தான் கொட்டுறோம். அனுபவிக்கிறது யாருன்னு பார்த்தா ஐரோப்பா நாடுகள் தான். ஜிடிபில இருந்து 2%க்கு வாங்கடான்னாலே வரமாட்டேறாங்க. குடுத்த கமிட்மெண்ட் எதையுமே நிறைவேத்துறதே இல்ல. இவ்வளவு ஆயுதம் தரேன், இவ்வளவு ஃபண்ட் தரேன் பண்றதில்ல. இவ்வளவு வீரர்களை பயிற்சி பண்ணி உள்ளுக்குள்ள கொண்டு வரேன் பண்றது கிடையாது. ரஷ்யாவை தாக்குறதுக்கு திட்டங்கள் போட்டு நீங்களே முன்னேறி போங்கடாங்கிறோம், போறது கிடையாது. இந்த மாதிரி மனுஷன் பேசாத பேச்சே கிடையாது. நேட்டோவால எங்களுக்கு என்ன விருப்பம்? ஒண்ணு கூட காசை டேபிள்ல வை, இல்ல நேட்டோ விட்டு அமெரிக்காவே கிளம்பிரும் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி அவர் பங்குக்கு அவர் மிரட்டுறாரு. அமெரிக்கால அவர் கை, அதாவது ட்ரம்ப்போட கை ஓங்குது. இப்படி நேட்டோவோட 2 மையங்கள், வெளியில இருந்து ஒரு சூப்பர் பவர் அப்படின்னா அமெரிக்கா, நேட்டோவுக்குள்ளேயே ஒரு சூப்பர் பவர் அப்படின்னா பிரான்ஸ். இந்த 2 பவர்களுமே நேட்டோங்கிறது எதுக்கு இந்த கண்ணாடியில வச்சு நம்ம மூஞ்சி பார்க்கணும்? நம்ம வீட்டிலேயே கண்ணாடி இருக்கே அப்படிங்கிற தியரிய நோக்கி போறார்கள். தியரிய நோக்கி போற காலகட்டம் 3ஆம் உலகப் போருக்கான சூழ்நிலை உருவான காலகட்டம். அதே மாதிரி ரஷ்யா அப்படிங்கிற நாடு, ரஷ்யாவை மையமா வச்சுதானே இவர்கள் பூரா கதை எழுதுறதே. ரஷ்யா எப்படி இருக்கு அப்படின்னா, ரஷ்யா 3 வருஷமாவே போரை சந்திச்சுக்கிட்டு போர் காலங்கள்ல ஒரு நாட்டு மக்கள் எப்படி வாழணும்? போர் காலங்கள்ல ஒரு நாடு எப்படியான உற்பத்திய பெருக்கி, தன்னோட வருவாய பெருக்கணும் அப்படிங்கிறதுல 3 வருஷம் அவனுங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டாய்ங்க. 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் எல்லாருமே இந்த ஒரு ஜோன்ல தியரியா தான் டிராவல் பண்ணார்களே ஒழிய யாருக்கும் பிராக்டிகலே கிடையாது. ஆனா இப்ப ரஷ்யாவை பொறுத்தவரை 3 வருஷம் அடிஷனல் எக்ஸ்பீரியன்ஸ். இனி இன்னையில இருந்து எந்த நாடு ஆரம்பிச்சாலும் 3 வருஷம் பின்தங்கிய ஜூனியரா தான் நிக்கணும். இப்படி ஒரு கொடூரமான சூழ்நிலையில இன்னமும் கொடூரமா ஆக்குற மாதிரி தான் இந்த தலைவர்களோட செல்வாக்கு அந்தந்த நாட்டுல உயர்ந்துகிட்டு இருக்கு. இது நல்லதா கெட்டதா அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. நடக்கும்போது அனுபவிக்கணும். அனுபவிச்சது மூலியமா அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து ஓடுற திறமை வேணும். இது எந்தெந்த நாடுகளுக்கு இருக்கோ 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் வளர்ந்த நாடுகளும் இருக்கு, வீழ்ந்த நாடுகளும் இருக்கு. 2ஆம் உலகப் போர் நடந்து ரொம்ப காலம் கழிச்சு தூங்கி எந்திரிச்சு முழிச்சுக்கிட்டு வெறி பிடிச்சு வளரக்கூடிய நாடுகளும் இருக்கு. அவர்களுக்கு இந்த 3ஆம் உலகப் போர் அப்படிங்கிறது ஒரு சவால், சிக்கல் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். என்னன்னாலும் ஓகே. கடந்த பல வருடங்கள் 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் இருந்த உலகம், இருந்த இயல்பு இனிமேல் இருக்காது. அடுத்து ஒரு 100 வருஷத்துக்கு, இல்ல ஒரு 50, 60 வருஷத்துக்கு 2ஆம் உலகப் போர் காலகட்டத்துல படிச்சுக்கிட்டு இருந்து, இப்படிலாம் நடந்துச்சு, அப்படிலாம் இருந்துச்சு, இப்படிலாம் பண்ணி தொலைச்சிருக்காங்க பாரு, அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் இனிமே தேவையே படாது. எல்லாம் சமகாலத்துல நடக்கப் போகுது, பார்க்க போறோம், அனுபவிக்க போறோங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.